சொந்தங்களே, பொய்யிலே பிறந்து பொய்யிலே ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம். நேற்று பிரச்சாரத்தில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, முதல்வர் ஸ்டாலின் குடும்பம் பொய்யில் பிறந்து பொய்யில் வளர்ந்ததாக கூறியுள்ளார். கந்தசாமி அவர்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வரணும். அப்பதான் விரிவுபடுத்தப்பட்ட அவிநாசி அத்திக்கடவு 2.0 அதன் அடிப்படையில் நிரப்பப்படாத குளம் குட்டையிலிருந்து தண்ணீர் வரத்து குறைவாக இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் கூட இந்த திட்டத்தை நாம் முழுமைப்படுத்த முடியும். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வந்தார்கள். 511 தேர்தல் வாக்குறுதி, முழுமையாக 70 தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அரசு. முழுமையாக 511 70 தேர்தல் வாக்குறுதினா 15 விழுக்காடுங்க. 15 விழுக்காடு. முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு கணக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் நல்லவர் தான். ஆனா கணக்கத்துக்கிட்ட முதலமைச்சர்கிட்ட தான் பிரச்சனை. வெறும் 15 விழுக்காடு மட்டுமே நிறைவேற்றப்பட்ட தேர்தல் வாக்குறுதி. முதலமைச்சர் அவர்கள் 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதுவே இல்ல, அடுத்து இன்னொன்னு 2026 தேர்தலுக்கு 505 வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். 2021 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. 2026க்கு இன்னும் 505. அருமை சொந்தங்களே, பொய்யிலே பிறந்து பொய்யிலே ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம். எந்த அளவு இருக்குன்னா, விழுப்புரத்தில் ஸ்டாலின் ஐயா பொய் சொன்னா திருவண்ணாமலையில கனிமொழி அக்கா பொய் சொல்றார். திருவண்ணாமலையில கனிமொழி அக்கா பொய் சொன்னா உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கல பொய் சொல்றார். தினமும் 3 பேர் தமிழகத்தினுடைய 3 பகுதியில பொய்யை சொல்வதை மட்டுமே வாடிக்கையாக வைத்திருக்கின்றார். கிராம மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி சூழல் உங்களுக்கு தெரியும். கடந்த 5 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், மகளிர் தாய்மார் இருக்கிறேன், 5 ஆண்டு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு மாநிலத்திற்கு நாம் நிதி கொடுத்தது தமிழகத்திற்கு 46,000 கோடி ரூபாய் நாம் கொடுத்திருக்கிறோம். நம் ஆட்சியில் இருக்கக்கூடிய பீகார், நம்மை விட அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய பீகாருக்கு நாம் 32,000 கோடி தான் கொடுத்திருக்கோம். முதலமைச்சர் அவர்களே, எப்படி உங்களால் பொய் சொல்ல முடிகிறது? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.